மதனி, ஒரு ஆசீர்வாதம் பண்றதுக்கு ஏன் இம்மிட்டு பேசணும்? டேய், அதெல்லாம் அப்பதான் ஆசீர்வாதம் பண்ணாது. ஏய், அத நீ சொல்லாத, அப்பதான் சொல்லட்டும். ஹலோ பிரதர், நீங்க எதுல முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு இருக்கீங்க? திஸ் இஸ் மை ப்ராப்ளம். எனக்கும் அப்பத்தாக்கும் இருக்கிற ஒரு பர்சனல். இதுல நீங்க யாரும் தலையிடவே வேண்டாம். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? மீனாட்சி, வா. அப்பத்தா தான் இந்த வீட்டில் எல்லாமே. அது திட்டினாலும் கிட்டத்தட்ட அது வாழ்த்துற மாதிரி தான். அதனால கண்டிப்பா நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். நீ வா, நீ இதெல்லாம் யோசிச்சு டென்ஷன் ஆயிட்டு இருக்காத. வா போமா போ. அப்பத்தா, எப்படியும் உன் கோவம் மலை ஏறி இருக்க போறதில்ல. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். எங்களை ஆசீர்வாதம் பண்ணு. அம்மா, சின்னஞ்சிறுசுங்க வாழ்க்கையை தொடங்க போறாங்க, ஆசீர்வாதம் கேட்குறாங்கல்ல, பண்ணுமா. என்னடா. ஆமா அப்பத்தா, நீ ரொம்ப லேட் பண்ணன்னு வச்சுக்கோ, அப்புறம் நான் இங்கேயே தூங்கிடுவேன் பாத்துக்க. உங்க மூத்த பொண்ணு கல்யாணமாகி போற வீட்டுக்கு தான் உங்க ரெண்டாவது பொண்ணும் கல்யாணமாகி போவா. இது தேன்மொழியோட ஜாதகத்துல இருக்கு. நல்லா இருங்க. மீனாட்சி, மீனாட்சி, எதுக்கு நீ அழுத்துக்கிட்டு இருக்க? அழவே கூடாதுன்னு நான் வைராகியமா இருப்பேன். இன்னைக்கு நானே கண்ணீர் விட்டு அழற மாதிரி ஆயிடுச்சு. பொண்ணா பிறந்தா நமக்காக நாம சுயமா எந்த முடிவுமே எடுக்க முடியாதுல்ல. அப்படிலாம் இல்ல மீனாட்சி, சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சு. கண்டிப்பா இது மாறும். எனக்கு அந்த நம்பிக்கையே போச்சு. தேனு, நீ இந்த வீட்ல சந்தோஷமா தான் இருக்கியா? எல்லா மனுஷங்களுக்கும் ஏதோ ஒரு குறை இருக்கதான் செய்யும். நான் கல்யாணம் ஆகி இங்க வந்த புதுசுல உன்னையும் அம்மாவையும் பிரிஞ்சு இருக்கிறது ஒரு குறையா இருந்துச்சு. இப்போ அதுவும் இல்ல. நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்ததுல எனக்கு சந்தோஷம் தான். என்னால அப்படி சந்தோஷப்பட முடியல. அந்த ஜீவாவோட முகத்தை கூட எனக்கு பார்க்க பிடிக்கல. இப்போ தினம் பார்க்கணும்னு நினைக்கும் போது அப்படியே கோவமா வருது. ஆனா புருஷன் நமக்கு சப்போர்ட்டா இருக்காருன்னு தெரிஞ்சா அதுவே நமக்கு ஒரு கர்வமா இருக்கும், கௌரவமாவும் இருக்கும். ஜீவா தாலி கட்டின விதம் வேணா தப்பா இருக்கலாம், ஆனா ஜீவா தப்பானவன் இல்ல. அதை என்னால ஸ்ட்ராங்கா சொல்ல முடியும். எனக்கு எல்லாமே கனவு மாதிரி இருக்கு தேனு. மீனாட்சி, இது ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. நீ நம்ம அம்மாவை நினைச்சு பாரு. தனி மனுஷியா நின்னு போராடி நம்மளை எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்குனாங்க. அவங்க பொண்ணு நீ. உன்னாலேயும் இது எல்லாத்தையும் தாண்டி வர முடியும். அதை மட்டும் நீ மனசுல உறுதியா வச்சுக்கோ.
மச்சான் நீ என்னமோ அவசரப்பட்டு தப்பு பண்றியோன்னு பயமா இருக்குடா. இந்த தப்பை நான் பண்ணலேன்னு வையேன், அது என் லைஃப்ல நான் தோத்து போனவன் ஆயிடுவேன். டேய் நல்லா ஒரு தடவை யோசிச்சுக்கடா. டேய், நான் பொண்ணை பார்த்து கல்யாணம் பேசி ரிசப்ஷன் நடத்தி எல்லாம் பண்ணுவேன். தாலி கட்ட போற நேரத்துல அவன் உள்ள பூந்து தாலி கட்டி கூட்டு போவான். நான் அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? எந்த ஒரு நியாயம்டா இது? இத பார், அந்த மீனாட்சி கூட நான் தான் வாழணும். டேய் அது எப்படிடா? இப்ப என்ன, அந்த ஜீவா தாலி கட்டிட்டான்னு சொல்ல வரியா? டேய், அந்த ஜீவா உயிரோட இருந்தா தானே மீனாட்சி கூட வாழ்வான். அவனை தீத்து கட்டிட்டா எல்லா பிரச்சனையும் தீந்துரும்ல. அந்த மீனாட்சி எனக்கு வேணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எத்தனை பேரை வேணாலும் கொல்லுவேன். டேய் மாட்டிக்க போறடா. டேய், மாட்டினாலும் அதுல இருந்து எப்படி தப்பிக்கணும்னு எனக்கு தெரியும்டா. அந்த மீனாட்சி எனக்கு கிடைக்கணும், அதுக்கு அந்த ஜீவா சாவணும். இங்க பாரு, நான் சத்தம் இல்லாம வேலையை முடிச்சுட்டு வரேன். நீ காரை ஸ்டார்ட் பண்ணி ரெடியா இரு, புரியுதா? டேய் ஜீவா, இன்னைக்கு நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. பிரதர் நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. உங்க கல்யாணத்துல மட்டும் மாத்தி மாத்தி ஊட்டிக்கிட்டீங்கல்ல, ஏன் மீனாட்சி எனக்கு கூட்டி விடானாமா? மீனாட்சி நீ ஊட்டி விட்டு பார்க்கலாம். டேய், வாயில ஈ போயிட போதுடா, வாயை மூடு. இட்ஸ் ஓகே. மீனாட்சிக்கு ரொம்ப பசிக்குது போல. நம்ம ஒன்று பண்ணலாம், காலையில பிரேக்ஃபாஸ்ட்ல ஊட்டிக்கலாம். டேய் ஜீவா, பேசாம சாப்பிடுறா. மீனாட்சி ஊட்டி விடலன்னா என்ன, நான் மீனாட்சி ஊட்டி விடுறேன். இந்த மீனாட்சி சரி சரி, நான் காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஊட்டி விடுறேன். நீ சாப்பிடு, நீ சாப்பிடு. நல்லா சாப்பிட்றா. இதான் நீ சாப்பிட்ற கடைசி சாப்பாடா இருக்கும். அடுத்து உனக்கு வாய்க்கரிசி தான் போட போறாங்க.